வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கங்க. 21 இருக்குது, 23 வச்சுக்கங்க. கைக்கு வருதான்னு பார்த்துக்குங்க. வச்சு கிழிச்சிங்க. கை வருதான்னு முன்னாடியே செக் பண்ணிங்க. ஒன்று வராது. 25, 26க்கு மேலே போனால் வராது. அதில் முன்னாடியே செக் பண்ணிங்க. மடித்து போட்டுங்க. லெவலாக கரெக்டாக போட்டுங்க. இருபத்தாறு இன்ச்சு பாடி லூஸு பேக் மட்டும். அதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. வச்சுட்டு 24 போடுங்க. கீழே ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு மடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்புக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு மேட்ச் போட்டுங்க. அது கரெக்டாக மடிக்கிறதுக்காக. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், மாறாமல் இருக்கும். நல்லா கீறிக்குங்க. ஏன்னா 2 ஜாக்கெட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நவுறும். நல்லா பக்காவாக கீறிக்குங்க. லென்த்து அதுலேருந்து அளவு ஜாக்கெட்லேருந்து வச்சுக்கலாம். 15 இருக்குது லென்த்து. 15 வச்சுப்போம். டேப்பு ஸ்கேல் எதுவும் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் நான். இது கிராஸ் கட்டிங்கு. அதில் பேக் மட்டும் அளவு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மீதி பீஸ் எடுத்துக்கலாம். மீதி பீஸ் எடுத்து அப்படியே கிராஸாக போட்டுக்கலாம். பேக் வெட்டியாச்சு, வந்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே கிராஸாக போட்டுக்கலாம். ஃபுல் கிராஸ் போடுங்க. அப்போ தான் கிராஸ் கட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீழே எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் விட்ருங்க. அந்த பக்கம் பக்காவை போட்டு நல்லா கீறிக்குங்க. கிராஸை நல்லா கீறிக்குங்க. கிராஸ் பீஸை மேலே போட்டுங்க. கரெக்டாக நெக்கி கீழே தான் செக் பண்ணிங்க. மேலேருந்து ஒரு 5-6 இன்ச்சு போட்டாலே கரெக்டாக வந்துடும். அது கிராஸு போட்டு கட் பண்ணி வச்சு அப்படியே நெக்கு போட்டு கரெக்டாக நார்மல் ஜாக்கெட் எப்படி வெட்டுறோமோ அது எப்படி தான் இதே கிராஸ் போட்டு நம்ம நார்மலாக வெட்டுற மாதிரி தான் இந்த கிராஸ் கட்டிங்க. மேலே மேலே மட்டும் கிராஸ் போட்டோம். தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சு வெட்டினா அவ்வளோ கிளியராக வராது. இது கிளியராக வரும், நல்லா கரெக்டாக இருக்கும். அதேபோல் கச்சால் பட்டிக்கு டைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு டாட்டு ஃப்ரண்ட் அந்த டாட் போடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மிச்சம் அப்படியே பக்கம் கீழே வச்சுக்கிட்டு தான் ஃப்ரண்ட் அப்படியே அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. 13 இருக்குது ஃப்ரண்ட் அளவு. வந்தாச்சு. 13 இருக்குது. 12.5 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அவங்க. அதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கி வைக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு இறங்குது. அதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன். அதில் 13 இன்ச்சு வைக்க வச்சுக்கிறோம். 13 கட் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக. எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணி 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக வச்சுங்க. கீழேருந்து எப்பவுமே 2.5 இன்ச்சு வச்சுங்க. அந்த சைடில் 2.5 இன்ச்சு வச்சுங்க. எப்பவுமே ஒரு வீடியோவில் சைடு சொல்லுவேன், அது சொல்லாமல் மறந்துடுவேன். அதில் அந்தாண்டு பக்கம் சைடு ஸ்லீவ் பக்கம் சைடில் 2.5 இன்ச்சு வச்சுங்க. 2 இன்ச்சு கட் பண்ணி நம்ம நார்மலாக அதே கட்டிங்கே போடலாம். இப்போ ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். ஷோல்ட்ரு அந்தாண்ட ஒரு நூல் இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஷோல்ட்ரு அப்படியே அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். சைடு வச்சுட்டு சைடு அந்த அக்கல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஷேப்பை கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணால் மார்க் கூட பண்ணிக்கலாம். டாட்டு கட் பண்ணிக்கிறோம். அக்கல்லேருந்து வர டாட்டுக்கு அது சென்ட்ரு. அங்கே ஒரு 2.5 இன்ச்சு வச்சுன்னா அதுவே ஷேப்பாக வந்துடும். அது ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச்சு முன்னாடி விடுங்க. அந்த 1/2 இன்ச்சு முன்னாடி விடுங்க. கரெக்டாக காமிக்கிறோம் பாருங்கள். 3 புள்ளி. அந்த 3 புள்ளி முன்னாடியே கூட மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி ஊசியால் குத்திங்கன்னா உங்களுக்கு டாட் கரெக்டாக நிற்கும். ஃப்ரண்ட் டாட்டுக்கு முன்னாடி கூட ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டு வச்சுங்க. இப்போ பேக்கில் இடுப்பு மட்டும் அளவு எடுத்துகிட்டு மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குது. அது மேலே 2.5 இன்ச்சு இருக்கும். அப்படியே ஷேப்பாக மார்க் பண்ணி வச்சு இதை கட் பண்ணுறோம். அந்த ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணி வச்சு கச்சாலி பட்டை கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங் வந்தாலும் கச்சாலி பட்டை அந்த துணி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்.
சுகராக இருக்கும். அதில் வந்து 10 இன்ச்சு இருக்கும். அந்த 10 இன்ச்சு லென்த் வச்சுட்டு அப்படியே ஷேப்பாக 4க்கு 4.5 வைங்க. 4க்கு 4.5 கூட வைக்கலாம், இல்லை 5 வைக்கலாம். 4க்கு 5.5 வைங்க. 5.5 வச்சால் பெருசாகிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. அதான் காமிக்கிற பாருங்க, 10 இருக்குது, இது 4 இருக்குது, இது 4.5 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு, கச்சல் பட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு வெட்டுறோம். கிராஸ் பீஸ் வெட்டிங்க. எல்லா நெக்குமே வந்து கிராஸ் பீஸ் தான் வெட்டுவேன் நான். எந்த நெக் வந்தாலும் கிராஸ் பீஸு. நெக்லஸ் கற்று அதுக்கெலாம் வந்து அப்படி அப்படியே வந்து துணி வச்சு அட்டாச் பண்ணணும். இது நார்மல் வந்து பாவி இதுக்கெலாம் வந்து கிராஸில் கட் பண்ணாலே போதும். இது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கிராஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம். அதில் ஃப்ரண்ட்டு நெக் பீஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். அது கிராஸில் வெட்டினா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். அது இப்போ கை வெட்டிக்கிறோம். இது கிராஸ் கட்டிங்கு லைனிங் ப்ளவுஸு. அதில் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வெட்டிகிட்ருக்கோம். இது அதில் ப்ளாட்டாக போட்டுங்க. முன்ன பின்ன வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா வராத கைக்கு கரெக்டாக போட்டுங்க. அழகாக அளவு ஜாக்கெட் இருந்தால் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பாருங்கள், பொறுமையாக யோசிங்க. புரியலன்னு பார்க்காதீங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும். இல்லை அடுத்த கட்டிங்கில் வந்து இன்னும் தெளிவாக போடுவேன். ஒன்று வந்து ஒரு கட்டிங்கில் பார்த்தா புரியும். எல்லாமே ஆஃப் இன்ச்சு விட்டுங்க. இது கை வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அக்கில் மட்டும் இது கை லூஸ்க்கு. மிச்சப்படி எல்லாமே அதே அளவுலேயே கட் பண்ணலாம். முண்டா வந்து ஷேப்பாக கட் பண்ணிங்க. அது மார்க் பண்ணிங்க. பொறுமையாக அது மார்க் பண்ணால் உங்களுக்கு வரும். பொறுமையாக மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பாடி பீஸ் வெட்டிக்கலாம். இது வந்து லைனிங் வெட்டியாச்சு. பாடி பீஸ் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் தைக்கக்குள்ளே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவும் நாளைக்கு தைச்சி போட்டு காமிக்கிறேன். பாடி பீஸ் வந்து கரை பார்டர் இருக்குது. அந்த பார்டர் கரெக்டாக போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருங்க. பாடி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டோம், தைச்சிட்டு பிறகு கழிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பாடி பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். தைச்சிட்டு பிறகு க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரண்ட் வந்து பக்காவாக கட் பண்ணிடுவேன். பேக்கும் ஸ்லீவு மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவேன். நெக்கில் கட் பண்ண மாட்டேன், பேக் மட்டும். ஏன்னா ஒரு நூல் தள்ளிடுச்சுன்னா அப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்சம் மேலே நெக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சிட்டு அப்புறமா சுற்றி தைக்கணும். நான் வந்து பாட்டம் அப்படியே மட்டும் தைச்சிருவேன், இல்லை கீறி வச்சுருவேன், இல்லை மாட்டம் அப்படியே மடிச்சதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டை வந்து கிராஸில் போட்டுப்போம். ஸ்லீவ் போட்டாச்சு, ஸ்லீவ் வெட்டியாச்சு. மேலே எக்ஸ்ட்ரா தான் இருக்கட்டும். மேலே வந்து இப்போ கார் பீஸ் மடிச்சு வச்சுட்டு மிச்ச கீரைக்கிட்ட கட் பண்ணிடுவோம். ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ வந்து பேக் கட் பண்ணுறோம். பேக் வந்து நெக்கு வெட்டாமல் மிச்சம்லாம் கரெக்டாக வச்சுப்போம். கீழே சைடெல்லாம் கரெக்டாக வச்சுப்போம். ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக வச்சுப்போம். நெக்கு மட்டும் லாஸ்ட்டில் கட் பண்ணிப்போம். தைச்சிட்டு பிறகு கச்சலி பட்டி கரெக்டாக கட் பண்ணிப்போம் லெவலாக. அவ்வளோதான், பேக் வெட்டியாச்சு. கிராஸில் இருக்கட்டும். ஃபுல் கிராஸ் கரெக்டாக வைங்க. லைட் கிராஸ் எல்லாம் வச்சா வந்து ஃப்ரண்ட்டு இறங்காது. கிராஸ் கட்டிங் வந்து ஆஃப்லாம் வச்சோன்னா நல்லா இருக்காது. ஃபுல் கிராஸ் வைங்க. ஈத்து பார்த்து வைங்க. ஈத்து பார்த்தா கிராஸ் பக்காவாக தெரியும். திடீர்னு என்ன பண்ணுவீங்க, மறந்துடுவீங்க. லைனிங் மட்டும் கிராஸ் விட்டு பாடி வந்து மறந்துட்டிங்கன்னா ஜாக்கெட்டே வந்து தப்பாகிடும். அதில் கொஞ்சம் உஷாராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.